Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும். சீசன் வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வரும் மோடி என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தொடர்ந்து துரோகங்களை செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதும் தோல்வியை தான் தரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை வழியனுப்ப தமிழ்நாடு முடிவெடுத்து விட்டதாக பிரதமர் மோடி முன்னதாக பதிவிட்டிருந்தார். என்டிஏவின் நல்லாட்சி தமிழக மக்களின் மனங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறியிருந்த நிலையில் அந்த பதிவை டாக் செய்து தேர்தல் சீசன் வந்தால் மட்டுமே மோடி தமிழகத்திற்கு வருகிறார் என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வருகிறார் பிரதமர் மோடி என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பிரதமர் மோடியின் பதிவை டாக் செய்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரே முதல்வர் ஸ்டாலின், கூடுதல் விவரம் என்ன? பிரதமர் இன்று நான் தமிழ்நாட்டுக்கு செல்கிறேன் என்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதை டேக் பண்ணி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய சமக்கர சிக்ஷா பள்ளி கல்வித்துறைக்கு 3458 கோடி கல்வி நிதி எப்போது வரும்? டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற உறுதிமொழி உங்கள் வாயிலிருந்து எப்போது வரும்? பாஜகவின் முகர்வர் போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும்? தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாக காட்டிக்கொள்ளும் உங்களிடம் இருந்து தமிழருக்குரிய நிதி எப்போது கிடைக்கும்? மன்ரேகா தொடரும் மாநிலங்கள் மீது நிதி சுமையை ஏற்றி ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்துக் கொள்ளும் பிபிஜி ராம் கைவிடப்படும் என்ற வாக்குறுதி எப்போது வரும் என்று ஒரு நீண்ட அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். கீழடி அறிக்கை எப்போது வெளியில் வரும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும்? தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியை தான் தரும் என்று என்டிஏ பிடிஐஎல் என்று பிரதமரையே டேக் செய்து ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் வர இருக்கக்கூடிய நிலையில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். வேதவள்ளி, ஆளுநர் குறித்தும் குறிப்பிட்டு அதில் சொல்லியிருக்கிறாரே, அது குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதுல ஒரு வரி சொல்லியிருக்காரு. கவர்னரை பற்றியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாக காட்டிக்கொள்ளும் உங்கள் அரசிடமிருந்து தமிழுக்குரிய நிதி எப்போது கிடைக்கும்? பாஜகவின் முகர்வர் போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற விஷயங்களை எல்லாம் அவர் சுருக்கமாக ஒவ்வொரு லைன்ல ஷார்ட்டா போட்டு பதிவு செய்திருக்கார். ஏற்கனவே கவர்னருக்கு இங்க பாத்தீங்கன்னா நேற்றைக்கு கூட சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் செல்லாமல் புறக்கணித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அது ஒரு புறம் அவர்களுக்கிடையேயான முட்டல்கள் ஒரு பக்கம் மோதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வேதவள்ளி,
ஈகிள் மொபைல்ஸில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். ஸ்மார்ட் போன் வாங்கினால் LED டிவி ஃப்ரீ. ஈகிள் மொபைல் சென்னை முழுவதும்.